கோடையின் தாக்கத்தால் வெப்பவாத பாதிப்புக்குள்ளானவர்கள் உடல் வெப்பநிலையை குறைக்க பாராசிட்டமால் மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக கோடைக்கால நோய்கள், வைரஸ் தொற்றுகள் பரவும் சூழல் எழுந்துள்ளது. இந்நிலையில் வெப்பவாத பாதிப்புக்கு உள்ளாவோரின் உடல் வெப்பநிலையை குறைக்க மருத்துவரின் பரிந்துரையின்றி சிலர் மாத்திரைகளை உட்கொள்வதாகவும், இது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. வெப்பவாதம் பாதிக்கப்பட்டு மயக்கம் ஏற்பட்டாலோ, உடல் சோர்வாக காணப்பட்டாலோ, நிழல் மற்றும் காற்றோட்டம் உள்ள இடங்களில் ஒரு பக்கமாக படுக்க வைப்பது அவசியம் என தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை, தண்ணீர், இளநீர், மோர் பருகச் செய்து உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளது. நீரில் நனைத்த துணியை உடலில் வைத்து துடைத்து வெப்பத்தை தணிக்க வேண்டும் எனவும், காய்ச்சல் என நினைத்து ஆஸ்பிரின், பாராசிட்டமால் மாத்திரைகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மாத்திரைகளால் காய்ச்சல் குறைந்தாலும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும், சிலருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது.